வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 வருஷம் ஆன ஓல்டு ஹவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் பிரியா நகர். ஸோ பிரியா நகர் ஆர்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட் வந்துட்டு லெஃப்ட்டு. ஸோ லாஸ்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் வரும். ஸோ மொத்தமாக ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 700 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. G+1ங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் 1600 பில்டப் பண்ணியிருக்காங்க. G+1 கீழே 2 BHK மேலே 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 அடி தாங்க ஃப்ரண்டேஜ் வருது. 20க்கு 60 கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 24 ஃபீட் ரோட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து 2 வழி இருக்குங்க. ஷார்ட் வழி பார்த்திங்க அப்படின்னா 2 வழி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன் கொடுக்குறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 BHKவாக இருக்குது. ஸோ ஃப்ரண்டேஜ் மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வெளியவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான வீடு தாங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமோட சிங்க் அந்த இது மாற்றணும். இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மாட்டி வேண்டியது உடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ் மாற்றணும்னா அது மட்டும் மாற்றணும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா நல்ல கண்டிஷனில் யூஸ் பண்ணுற வீடு தான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடுக்கான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பில்டிங்கோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இன்னமும் இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் பெயிண்டிங்கும் இந்த சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக பார்த்தா இன்னும் 50 வருஷத்துக்கு மேலே அந்த வீடை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கண்டிஷனில் தான் பார்த்தோன்னா அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸும் அப்பார்ட்மெண்ட்ஸும் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த மாடியிலேருந்து பார்த்தாலும் சரி, நீங்கள் கூகுள் லொக்கேஷனில் பார்த்தா தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதே போல் பார்த்தோன்னா சேஃபான ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள் வீடை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 ஃப்ளோரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி காட்டியிருக்கிறதால உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். அதனால் பார்த்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு 90 லட்சம் சொல்கிறாங்க. ரேட்டு 90 லட்சம் நெகோசியபிள் பண்ணி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. வீட்டில் எல்லோரும் ஸோ இப்போது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். நமக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம பார்த்துருப்போம், இண்டிவிஜுவலாக வந்து பார்த்துருப்போம். அடுத்த ஃபேமிலி கூட்டம் இருக்கணும், வேறு யாராவது முடிச்சுட்டு போயிடுவாங்க, முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிடுவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். என்ன சார் நீங்கள் இதெல்லாம் காட்டுறீங்க, எல்லோரும் அப்படியே உடனே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஓனராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரே மீடியேட்டர் மட்டும் கண்டிப்பாக சொல்லிக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி மீட்டாக சேல்ஸ் பண்ணணும்னா சுற்றி இருக்கிற 10க்கும் மேற்பட்ட மீடியேட்டர் சொல்லி தான் வைப்பாங்க. ஸோ அந்த 10க்கும் மேற்பட்டவங்களும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஈஸியாக கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல சொத்தானது உடனே முடிஞ்சிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு அட்வைஸ் நம்ம ஒன்றும் பண்ணுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மெயின் ரோடு நியர்பை இருக்குன்னா ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சாலும் வாங்கிக்கங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கான மெயின் ரீசன் இது தான். நாம் விட்டு போவோம், ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துகிட்டு போவோம், இன்னொருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஈஸியாக. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா அடுத்த கட்டமாக நம்ம தேடும்போது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் மைண்டு போகும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடிக்கடி நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், பணம் கொடுக்குறது நீங்கள் உங்களுக்கான கஷ்டங்கள் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ லிங்க்கே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதை வச்சுட்டு மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நன்றி.